கோவை பார் கல்வி குழுமத்தில் நிகழ்ச்சி. 10 மாணவ மாணவிகளின் ஓராண்டு கல்வி கட்டணம் ரத்து. ஐகானிக் மாம் விருது வழங்கி சிஇஓ அனுஷா ரவி அதிரடி உத்தரவு. கோவை பார் கல்வி குழுமத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஐகானிக் மாம் 2026 விருது வழங்கும் விழா கல்லூரி அரங்கத்தில் விமர்சையாக நடைபெற்றது. கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி மற்றும் முதன்மை செயலதிகாரி டாக்டர் அனுஷா ரவி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் துர்கா என்ற பெயரில் சாதனை பெண்களை கௌரவித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு மாணவ மாணவிகளின் தாயார்களை கௌரவிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் இந்த விருது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்காக மாணவ மாணவிகள் தங்கள் தாயார் குறித்த பேசிய காணொலிகள் வரவேற்கப்பட்டன. பெறப்பட்ட 752 காணொலிகளில் முதற்கட்டமாக 35 காணொலிகள் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் சமூக வலைதள வாக்கெடுப்பு மூலம் இறுதிப் பட்டியலாக 10 சிறந்த காணொலிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. விழாவின் சிகர நிகழ்வாக அந்த 10 சிறந்த மாணவ மாணவிகளின் தாயார்களும் மேடைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு கிரீடம் சூட்டப்பட்டு கேடயம் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாணவ மாணவிகள் தங்கள் தாயார் குறித்து பேசிய உணர்ச்சி பூர்வமான காணொலிகள் திரையிடப்பட்ட போது அரங்கமே நிகழ்ச்சியில் ஆழ்ந்தது. அந்த தருணத்தில் மேடையில் பேசிய டாக்டர் அனுஷா ரவி சாதனை படைத்த அந்த 10 மாணவ மாணவிகளின் ஓராண்டு கல்வி கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்வதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இந்த எதிர்பாராத அறிவிப்பு தாய்மார்களையும் மாணவ மாணவிகளையும் ஆழ்ந்த கண்ணீரில் நனைய வைத்தது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மேடை பேச்சாளர் சாந்தாமணி பேசுகையில் இந்த நிகழ்வு தன்னையே கண் கலங்க வைத்துவிட்டதாக குறிப்பிட்டார். மகளிர் தினத்தின் போராட்ட வரலாற்றையும் பெண்களின் சாதனைகளையும் விளக்கிய அவர் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்றும் காலம் கடந்த பின்பு வருந்துவதில் பயனில்லை என்றும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். கல்வி கட்டண ரத்து மற்றும் கௌரவிப்பு நிகழ்வுகளால் இந்த மகளிர் தின கொண்டாட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்தது.